எப்படியாப்பட்ட வளர்த்து வாங்கினது தெரியுமா? சூரியத்திலே முறை தவறு எந்த ஒரு பெண்ணிடத்தில் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறதா அந்த குழந்தை எங்களுக்கு கழிவு வர வேண்டும் என்று மாதத்திலே வளர்த்து வாங்கினோம். யாராவது முறத்தவர் போய் சேர முடியுமா? யாருமே படிக்க முடியாது. அதனாலே தேவருடைய முதல் சகல தேவரெல்லாம் நமக்கு கடுமை நாயே கண்ணா சூரிய குலத்திலே பிறந்தவர்கள் தலை பேர் தலை போட்டுக்கிட்டு வந்து பேர் சொல்றாங்க. சிவனாப்பா சிவனாப்பா அது உங்களுக்கு தேவையில்ல. என்ன விஷயம்? ஆமா எதற்காக வந்தீர்கள்? நீங்க உங்களுக்கா ஒருபோதும் ஆகாது. சகல தேவர்கள் அசுரனுக்கு அடிமையாகுவது ஒரு நாளும் முடியாது. அரக்கர்கள் தான் தேவருக்கு அடிமையாகணும். தேவர்கள் ஒருபோதும் அரக்கருக்கு அடிமையாக முடியாது. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். ஏன் தேவர்களுக்கு அடிமையாக வேண்டும் தெரியுமா? நாங்க வாங்கின மரம் அப்படி. எப்படி தெரியுமா? எவன் ஒருவன் முறை மாறி ஒரு பெண்ணிடத்தில் சேர்ந்த அந்த பெண்ணிடத்தில் ஒரு குழந்தை பிறந்து வந்தால் அவங்க கையில கல்வி பண்ண முடியாது. சரியான ஆம்பளை அந்த எண்ணிய புருஷனை 16 அடி அடிப்பாங்க. அதுவே என்று சொல்லிவிட்டு இந்த வீரனை பார்த்து ஒரு சாடு கூட அண்ணா என்ன அப்படி முடிக்கிற வெறுவத்துல வாத்த மாதிரி இந்த சகல தேவர் அனைவருமே அந்த அரக்கர்களுக்கு அடிமையாகிட்டோம். ஆனா உங்களை கொல்வதற்கு எங்களால முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? அங்க போய் அங்க ஒருத்தர் நில்லு, அங்க ஒருத்தர் நில்லு. நாங்க நீங்க என்னத்தனாலும் கேக்குறோம். அதாவது உங்களை அடிக்க வேண்டுமானால் முறை தவறி எந்த குழந்தை பிறகு அதனாலதான் அப்படி அடிக்கிறீங்க. சரி, அப்பனா யாரும் போட முடியாதுல்ல? இல்ல யாரும் அப்படி யாரும் இல்ல, யாருமே சேர முடியாது. இல்ல இல்ல. ஆமா வடபடுத்தியா நீங்களே கடவுள், நீங்களே சாமி. உங்களை வெல்லவோ கொல்லவோ
சாமி தெய்வம் கடவுள் எல்லாம் நாங்களே. நீங்க போங்க, போங்க. அப்பா சாமியப்பா வந்துட்டியா? இவர்களாப்பட்டவர் இந்த அசுரர்கள் நம்மளை அடிமையாகிட்டாங்க. வருகின்றேன். இவங்க வாங்கி வரும்போது நான் கோபமா சென்று கொண்டிருக்கும் போது வர வாங்கினான் அந்த அரசர்கள். அதாவது முறை மாறி பெண்கள், அதாவது குழந்தை பிறந்து அவங்க கையில தான் அழிவு வர வேண்டும் கேட்டாங்க. ஆமா. அந்த குழந்தை இப்ப ஒரு பக்கமா பிறந்து பத்தியா? ஆமா, ஒரே பெண்ணுக்கு நீ நானும் கூடி கொடுத்தோம் அல்லவா? அந்த குழந்தை காளியம்மன் ஆலயத்தில் இருக்கு. அந்த பொண்ணு தான் வச்சிருக்குது. ஆமா, ஆமா. அந்த குழந்தையும் அரிக்கும், அதாவது சிவனுக்கு பிறந்த அரிபால சிவபால 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க முறை மாறி பிறந்தவங்க, தவறி மாற்று முறையா பிறந்தவங்க. உனக்கும் எனக்கு பிறந்தவங்க. அவங்க பாலகனா வளர்ந்துருக்காங்க. அவங்களாலே இவனுக்கு அழிவென்று தெரியல. இவங்களை வாங்கி வர்றோம், அவங்க கையில் இருக்குதுன்னா. ஆனா அந்த பெண்ணாகப்பட்டவர் என்னை தேடி நீ கட்டாயமா வந்துதான் ஆகணும்னு சொன்னால அவ்வளவோ கோபத்தில் போயிருக்கிறான். அவள் நம்ம ஆகியோங்களை கொல்லணும்னா நாம எல்லாருக்கும் ஒன்னா சேர்ந்து பெண்ணை தேடி பார்க்கணும். போலாம் போலாம்.